ஸ்ரீ வராக புராணம் 9ஆம் அத்தியாயம். விசால மன்னன். விசால மன்னன் செல்வ வளங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். எனினும் அவனுக்கு புத்திரப்பேறு ஏற்படாத குறை இருந்தது. அவனுக்கு பெரியோர்கள் கயைக்கு சென்று மறைந்த முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யுமாறு அறிவுரை பகர்ந்தனர். அவ்வாறே கயைக்கு சென்று மத சடங்குகள் முடிந்தவுடன் அவன் முன் 3 உருவங்கள் தோன்றின. ஒன்று வெள்ளையாகவும் மற்ற 2ம் சிவப்பு கருப்பு நிறங்களிலும் தோன்றின. வெள்ளை வண்ண உருவம் பைரவ்யனின் தந்தை. அவர் பாவம் எதுவும் செய்யாததால் தூய வெண்மை நிறத்தில் இருந்தார். சிவப்பு நிற உருவம் அவரது பாட்டன். கருப்பு உருவம் முப்பாட்டன் ஆகும். அவர்கள் தீய வாழ்க்கை வாழ்ந்ததால் அதன் பலனை அனுபவிக்கின்றனர். ரைவ்யன் கயா சிராத்தம் அனுஷ்டித்தவுடன் அவனுடைய மூதாதையர்கள் பாவங்கள் விடுபட்டு விடுதலை அடைந்தனர். இதன் மூலம் ஒருவர் கயையில் சிராத்தம் செய்வதன் மூலம் அவரது முன்னோர்கள் பாவ பலன்களிலிருந்து விடுபடுகின்றனர். அது மட்டுமின்றி அத்தகைய கர்மாவை செய்பவனுக்கு புண்ணியம் சேர்கிறது. எனவே ரைவ்ய முனிவர் பாராட்டப்பட்டார். சனத்குமாரர் சென்ற பிறகு ரைவ்ய முனிவர் நாராயணரை கதாதரன், அதாவது கதாயுதம் ஏந்திய உருவில் பிரார்த்திக்க பகவான் அவர் முன் தோன்றி அவர் விரும்பிய மோட்சம் அளித்தார். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.